Now we can start from the question. இது முதலாவது கேள்வி செய்யிட்டோம், இரண்டாவது செய்திட்டோம் நினைக்கிறோம். பிக்சர் இது வரைக்கும் செய்த நாங்கள். பேராஷூட்டிங் பற்றி கடைசியாக கதைச்சு போட்டு நான் நினைக்கிறேன். ரைட். இந்த டெஸ்ட் 5 பொறுத்த மட்டும் டெஸ்ட் 5 வந்து எப்படியான கொஸ்டினா இருக்கும்னு சொல்லி சொன்னா, ஒரு பேராகிராஃப் தந்துட்டு அந்த பேராகிராஃப்ல இருந்து ஒரு கிரீடை வந்து மேக் பண்ற மாதிரி, இந்த கிரீடை கம்ப்ளீட் பண்ற மாதிரியான ஒரு கேள்வி தான் உங்களுக்கு இப்ப கடந்த ஒரு 4-5 வருஷமா பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அப்படியான கேள்வி தான் வந்துருக்கு. அப்ப அதுக்கு முதல் எப்படி கேள்வி வந்ததுன்னு சொன்னா, சேம் லைக் எக்ஸ்ட்ராக்ட் நெசசரி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டெக்ஸ்ட் தான். அதாவது ஒரு டெக்ஸ்ட் வந்து சில நேரம் அது டயலாக்கா இருக்கலாம் அல்லது ஒரு சமரியா இருக்கலாம். ஸோ அப்படியான ஒரு டெக்ஸ்டை தான் நாங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. முதல் வந்து என்ன செய்ய, ஒரு சமரியை தந்துட்டு அதை ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி தந்தான். சமரியில உள்ள விஷயத்தை நாங்க ஃபில் இன் த பிளாங்க்ஸ் டயலாக் ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி வந்தது. டயலாக் கொண்ட தந்துட்டு சமரியை ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி செய்யலாம். ஸோ அப்படி இங்க என்ன ஒரு கஷ்டம்ன்றதை விட ஒரு முதல் ஈஸியா என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இதுல வந்து ஆன்சர்ஸ் எல்லாம் டிரெக்டாவே இருக்கும். அந்த டெக்ஸ்டுக்குள்ள ஒரு ஹிடனா இருக்காது. நீங்கள் ஐயோ இது தேடி பிடிச்சு அப்படியெல்லாம் எழுதணும்ன்ற மாதிரி இருக்காது. நேரடியா விடைகள் இருக்கும். ஒன்று வந்து அப்படியே நீங்கள் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். பெரிய கஷ்டம் ஒன்றும் இருக்காது. சரிதானே? அப்ப அதுல இருந்து நீங்கள் ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, தென் இதுல டிஃபிகல்டிஸ் என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு பிளாங்க்ல, அதாவது ஒரு விஷயத்துல ஒரு வேர்ட்ல தான் நாங்க ஆன்சர் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ரைட், அப்படி ஒரு தேவை இருக்கு. நீங்கள் சில நேரம் என்ன செய்யறதுன்னா, கொஞ்சம் கூட எழுதி விட்டா நிறைய கிடைக்கும் அந்த மாதிரி யோசிக்கிறது. சரி, அப்ப அதுக்கு ஆன்சர் இருக்கும், ஃபைன் பண்ணி திருத்துவாங்கன்னு யோசிக்கிறது. அப்ப நீங்கள் ஃபுல்லா எழுத வடிக்கிறது. அப்ப அப்படி எழுதக்கூடாது. சரிதானே? அப்ப கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில போட்டோம்னா சரி. ஓகே, ஸோ ஒரு வாசிக்கிறேன்னு பாருங்க. Read the following passage on parachuting. Complete the table given below. The table என்று சொல்லப்படுறதான் அந்த கிரிட் என்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். அதான் டேபிள் அண்ட் கிரிட். அப்ப நாங்கள் இம்பார்ட்டன்ட், the first one is done for you. நாங்க இதில் அண்டர்லைன் பண்ணிக்கொண்டே போவோம். இந்த டேபிளை நாங்கள் அதாவது பிலோ கீழே இருக்கிற டேபிளை நாங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது, எங்களை ஃபில் பண்ண வேண்டியது எங்களோட ஜாப் இங்க. அப்ப நாங்கள் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் பார்ட் இதுல வந்து ஒரு பென்சிலை வச்சு கொண்டு செய்யறது எப்பவுமே நல்லா. நாங்கள் அதை அண்டர்லைன் பண்ணி பண்ணி செய்யல மைண்ட்ல வந்து அவ்வளவு கிளியரா இருக்கு. இல்லாட்டி நாங்கள் என்ன செய்யணும்னா மிஸ் பண்ணிடுவோம். எங்களோட கன்சன்ட்ரேஷன் வேற பக்கம் போயிடும். ரைட், இப்ப இங்க இருக்கிற ஒகேபுலரிஸை பற்றி டோன்ட் வரி. ஏன்னா நாங்கள் எல்லா ஒகேபுலரிஸும் தெரிஞ்சோன்னே போறது கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வச்சுக்கொண்டு தெரியாத விஷயத்தை நாங்க செய்யறதா எங்களோட ஐடியா. சரியா? பாருங்க, parachuting is an exciting hobby where you jump out of an airplane with a bag, colorful parachute. It's like a thrilling adventure in the sky. Parachuting builds up confidence with a unique way to experience the thrill of flying. இது ஒரு கேம் என்ற மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா காணும். அது எப்படின்னு சொன்னா ஒரு எக்ஸைட்டிங் ஒரு ஹாபியா இருக்குது. ரைட், அப்ப அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு கலர்ஃபுல் பேராஷூட்ல வந்து ஒரு ஏர்பிளைன்ல இருந்து ஜம்ப் பண்றது, அதான் அதுக்குரிய ஆக்டிவிட்டி. அது எப்படி இருக்கும்னா ஒரு த்ரில்லிங்கான விஷயமா இருக்கும். அது ஸ்கையில வானத்துல செய்யற ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் அந்த இண்டிபெண்டன்ஸ் டே
அப்படியான நேரங்கள்ல வந்து அவையில் அந்த ஃபோர்ஸஸ் வந்து செய்யறத பார்ப்போம் நாங்க. ஸோ அது ஒரு விஷயம் இருக்கு. சில நேரங்கள்ல வெளிநாடுகள்ல அந்த பேராஷூட்டிங் இருக்கும். அந்த கிளம்புலையும் இப்ப பேராஷூட்டிங் என்ற ஒரு விஷயம் இருக்குது. கொஞ்சம் அதுக்கு நாங்கள் லைசன்ஸ் எல்லாம் எடுத்து தான் நடிவா செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. So அப்படி சில இதுகளில் வந்து நாடுகளில் வந்து கேம்ஸாவே இருக்கு. ரைட். ஸோ அப்போ அதுக்கு எங்களுக்கு முதல் முக்கியமான தேவை என்னன்னு சொல்லி சொன்னா நாங்கள் இதை ஒன் பை ஒன்னா அண்டர்லைன் பண்ணி கொண்டு வரோம். முதல் ஃபர்ஸ்ட் வந்து என்ன இதுல சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா ஒரு கலர்ஃபுல் பேராஷூட்ல வந்து ஜம்ப் அவுட் ஆஃப் அன் ஏர்பிளேன் அந்த மாதிரி வரும். அதுல பேராஷூட்டிங் என்ன செய்யுதுன்னா பில்ட்ஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், அதே நேரத்தில் வித் யூனிக் வே டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த த்ரில்லிங் அண்ட் ஃப்ளைங். அப்போ இதுதான் மெயின் எங்களுக்கு சரியா ஒரு நன்மையா இருக்கிறது இதுதான். சரி, முக்கியமான நன்மையா இருக்கிறது இதுதான். அப்ப நாங்கள் இதை மார்க் பண்ணி கொண்டே போவோம். பிறகு கொஷனை வாசிக்கல எங்களுக்கு அது இலகுவாக இருக்கும். ஓகே ரைட். ஸோ தொடர்ந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யூ புட் ஆன் அ ஸ்பெஷல் ஷூட் அண்ட் ஹெல்மெட். இது கட்டாயமா நாங்கள் அணிஞ்சுதான் என்ன செய்யணும், இதை இந்த கேமை நாங்கள் ப்ளே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். தென் யூ கெட் இன்சைட் த ஏர்பிளேன் அண்ட் கோ அப் ரியலி ஹை. When it's time to jump, you feel both excitement and a little bit of fear. அப்ப இது ரெண்டுமே இருக்கும் வந்து. அப்போ ஒன்று எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ரைட். அப்ப ஞாபகம் வச்சிருக்கலாம் இதை. யா, எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அதே நேரத்தில் லிட்டில் பிட் ஆஃப் ஃபியரும் இருக்கும். லிட்டில் பிட் ஆஃப் ஃபியர் கொஞ்சம் பயமும் இதுல இருக்கிற சந்தர்ப்பம் இருக்கு. ரைட். அப்ப அதை நாங்கள் அன்லைன் பண்ணி கொண்டு போனோம்னு சொல்லி சொன்னா நாங்கள் இலவா இருக்கும். ரைட். பட் once you jump, you are flying through the air and it's like a roller coaster மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க நீங்க. Then the moment you leap out, the rush of wind, the feeling of weightlessness should be considered. இதெல்லாம் ஃபீலிங் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ் எல்லாம் இருக்கும். என்ற ஒரு பேரம் இல்லாத தன்மை, காத்துல பறக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதையும் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் கேள்வியா கேட்கறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் கீழே இருக்கு. இது பிள்ளைகள் லைக் எப்படின்னு சொன்னா ஒரு இந்த கம்ப்ரிஹென்ஷன் டைப் ஆஃப் கொஸ்டின் சொல்லப்படுது. கிரகிக்கிற மாதிரி வாசிச்சு கிரகி எழுதணும். இதே மாதிரி டிஃபரன்ஸ் இல்லை, அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ். அது கொஞ்சம் கஷ்டம். இப்ப உதாரணமா கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 15 டைப் ஆஃப் கொஸ்டின் எங்களோட பேப்பர்ல என்னென்ன கொஸ்டின் உடனே டக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். 7வது வேலையும் அதே நேரத்துல 15வது வேலையும் உங்களுக்கு கம்ப்ரிஹென்ஷன் டைப் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இங்க நேரடியா விடைகள் இருக்க போகுது. அப்ப நாங்கள் இதை அன்லைன் பண்ணி வாசிச்சுன்னு வந்த மோஸ்ட்லி ஐடியாஸ் இதுல இந்த கேள்வியில அது இல்லை. இதுல நீங்கள் இயர்ஸ் என்ற நம்பர்ஸ் இயர்ஸ் அதுல ஒரு அண்டர்லைன் பண்ணுவீங்க. மற்றது ஏதாவது நேம்ஸ் அண்டர்லைன் பண்ணுவீங்க. மற்றது ஏதாவது லைவ்லிஹுட், மற்றது ஜாப், மற்றது ஆக்டிவிட்டி, அப்படியான சில விஷயங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணுவீங்க. அதுகளை எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி கொண்டு வந்தா மோஸ்ட்லி அப்படியான ஆன்சர்ஸ் எங்களுக்கு கீழே வரப்போகுது. இப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அங்கே டக்குன்னு அந்த ஃபெமிலியரான ஒரு விஷயம் வரையக்குள்ள நாங்கள் எழுத வேகமாக ட்ரை பண்ணுவோம். சரிதானே? அப்போ அதுதான் இங்கே உள்ள விஷயம். ஸோ பார்ப்போம். இப்போ கீழே உள்ள கேள்விகளை பார்க்க போறோம். சரிதானே? கேள்விகளை பார்த்தோம்னா கீழே கொண்டு வரோம். டிலீட் பண்ணுறேன். அதே நிமிஷமா
ஓகே, ரைட். இப்போ நாங்கள் இதில் இருக்கிற விடைகளை பார்த்துட்டு போனோம்னா நீங்கள் ஆல்ரெடி செய்திருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்லணுன்றதுக்காக சொல்ல பெனிஃபிட் ரெண்டா கனவு நான் இந்த கேள்வி பேப்பரை கொடுத்துட்டு நேரடியாக செய்த ஆட்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த பெனிஃபிட் என்ன என்னன்னு தெரியாமல் இருந்தவங்க சாதாரண ஒரு ஆங்கிலத்தில் இருக்கிற ஒரு சொல் பெனிஃபிட், நன்மை. இது என்ன நன்மை என்று எழுத தெரியாமல் இருந்தார்கள் இருக்கு நிறைய பேர். அப்ப எங்களது vocabularies இம்பார்ட்டன்ட் இல்லை என்று சொன்னாலும் ஒரு சில vocabularies தெரியாம நாங்கள் இதை என்ன செய்யலாம் செய்யலாம இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதுக்கு தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்றோம். பெனிஃபிட்னா நன்மை என்றதை வந்து உங்களுக்கு தெரியும். என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நாங்கள் தமிழ்ல அதை கேட்கல கதைக்கிறோம். நாங்கள் என்ன பெனிஃபிட் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். சரிதானே? அப்ப அதுக்கெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கோம். ஈஸியா சமூகத்துல நாங்க கதைக்கிற விஷயங்களை ஞாபகம் வச்சிருக்கோம். இங்க ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்ன ஒன்று இல்லைன்னா காணும். பெனிஃபிட்ஸ் அவன் கேட்கல, பெனிஃபிட் தான் கேட்கறாங்க. அப்போ ஒன் வேர்ட் ஆன்சர் பில்ட் அப் கான்ஃபிடன்ஸ் தான். சரியா? பில்ட் அப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் பெனிஃபிட். அப்ப நீங்கள் சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அவன் பெனிஃபிட்ஸ் கேட்க அதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் கம்மா கம்மா போட்டு எழுதி விடுறது. they are asking benefit only. ஒன்று மட்டும்தான். சரிதானே? அது மட்டும்தான் கேட்கிறான். அப்ப முதலாவது பேராஷூட்டிங் இஸ் அன் எக்ஸைட்டிங் ஹாபி என்று போட்ட மாதிரி இங்க கான்ஃபிடன்ஸ் என்ற விஷயத்தை மட்டும்தான் போடணும். பில்ட் அப் கான்ஃபிடன்ஸ் அல்லது பில்ட் கான்ஃபிடன்ஸ் என்று போட்டா கூட ஓகே தான். இதை சேர்த்து எழுதான் பில்ட் அப் என்று சேர்த்து எழுதான். பில்ட் அப் கான்ஃபிடன்ஸ் ஓ பில்ட் கான்ஃபிடன்ஸ் எழுதான். அடுத்தது யூ நீட் டு வேர், அதுவும் வடிவா எழுதுவாங்க. ஸ்பெஷல் சூட், ஸ்பெஷல் சூட் அண்ட் அவ்வளவுதான். ஸ்பெஷல் சூட் அண்ட் ஹெல்மெட். யா, அண்ட் ஹெல்மெட் இது எழுதுவாங்க. சரி, அப்ப இந்த ஹெல்மெட் ஸ்பெஷல் சூட் என்றது வந்து இம்பார்ட்டன்ட். சரியா? ரைட். அடுத்த விஷயம் யூ ஃபீல். சரியா? யூ ஃபீல் என்ன இதுல வந்து நீங்கள் எழுதலாம். ரெண்டு விஷயம் இருக்குது, அது ரெண்டையுமே எழுதலாம். ஒன்று வந்து எக்ஸைட்மெண்ட், மற்றது ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ஃபேர். நாங்கள் வந்து ஏற்கனவே நாங்கள் என்ன செய்தாங்கன்னா அண்டர்லைன் பண்ணினாங்க. ரைட். ஸோ அதை நாங்கள் இதில் வந்து எழுதலாம். எக்ஸைட்மெண்ட் எழுதலாம் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப். ஏன்னா இதுல நாங்கள் ரெண்டையும் எழுத வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா யூ ஃபீல்னு ரெண்டு ஃபீலிங்கும் அதுல தந்திருக்கு தானே, அதில் ரெண்டையும் எழுதலாம். இங்க வடிவா நீங்க பார்க்க வேண்டியது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுறமா. சில நான் டைப் பண்ண ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டாலும் நீங்கள் எழுதுறதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுங்க. சரிதானே? ரைட். அடுத்தது என்ன, உங்களோட பேப்பர் கையில இருக்குது, வடிவா மேல பார்த்து எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. ஃபேக்டர் டு பி கன்சிடர்ட் when leaping out. என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து, ஃபேக்டர்ஸ்னா என்ன தெரியாம இருந்தவங்க. ஃபேக்டர்னா காரணிகள் இருக்கு. அதை கன்சிடர் பண்ணக்கூடிய, கன்சிடர்ண்டா என்ன, அதெல்லாம் இதெல்லாம் முக்கியமான vocabulary. ஃபேக்டர் மற்றது கன்சிடர். சரியா? கன்சிடர் ஃபேக்டர். ஃபேக்டர் என்னென்ன ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ண விஷயம் தான். ஒரு ஃபேக்டரா நீங்க இருக்கிறாங்க. ஃபேக்டர் கன்சிடர், ஃபேக்டர் டு பி கன்சிடர்ட் வென் லீப்பிங் அவர் வழியில பாயக்கல அல்லது செய்யல என்ன கன்சிடர் பண்ணணும்னா ஒன்று த ரஷ் ஆஃப் விண்ட். அதான் நீங்க மோஸ்ட்லி த ரஷ் ஆஃப் விண்ட். ரைட். அல்லது நீங்க எழுதலாம் the weightless. சரியா? வெயிட்லெஸ்ஸையும் நீங்கள் இதில் எழுதலாம். அண்ட் வெயிட்லெஸ் என்ற விஷயத்தையும் எழுதக்கூடியமா இருக்கு. ஓகே, வெயிட்லெஸ் அண்ட்
வெயிட்லெஸ் போட்டிங்கனாலும் இலவா இருக்கு. ஒரு நிமிஷமா. ஓகே, தென் அடுத்த கேள்வியை பார்த்தோம்னா என்ன இருக்குது? ஃபேக்டர்ஸ் டு பி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எஃபெக்ட்ஸ் டிசெண்டிங்ல என்ன கண்ட்ரோல் ஆகுது என்று பார்த்தோம்னா அது வித்தியாசம், டிரெக்ஷன் அண்ட் ஸ்பீட். அதுதான் கண்ட்ரோலா இருக்க வேண்டிய விஷயம் கீழே தரப்பட்டிருக்கு. அது ரெண்டையும் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஒவ்வொரு ஒரு ஆறுதலா எழுத வேண்டிய ஒரு கொஸ்டின் இது. கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுல பிள்ளை விடக்கூடாது. சரியா, இம்பார்ட்டன்ட். சரியா, நீங்கள் பேப்பர்கள் எடுத்து செய்யலாம். இதுல டெஸ்ட் 5ல உள்ள விஷயங்களை அவ்வளவு ஈஸியா இருக்கு உங்களுக்கு. பாஸ் பேப்பர்கள் எடுத்து செய்ய இது சேம் எந்த மெத்தட்ல நீங்க யோசிங்க. அதாவது பேராகிராஃபை வாசிச்சு இப்படி அண்டர்லைன் பண்ணி கொண்டு வந்து விடையில வந்து நாங்க இதுல எழுத போறோம் என்ற யோசிச்சீங்கன்னா நீங்கள் யூ கேன் டேக் யுவர் பாஸ் பேப்பர்ஸ் லைக் 2016ல இருந்து எடுங்க. 16ல இருந்து 23 வரைக்கும், அப் டு 23 நீங்க செய்தீங்கன்னா அப்படி ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த கொஸ்டின் நம்பர் கூடுதலா ஒரே கன்செப்ட் தான் வரும். இப்படி ஒரு கேம் பற்றி அல்ல ஒரு பர்சனை பற்றி என்ன சொல்றது, இது லிவிங் திங்ஸ், ஐ மீன் எப்படி ஏதாவது டால்ஃபினோ டைனோசர் இப்படியான ஒவ்வொரு விஷயங்களை பற்றி வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. சரியான, ஸோ அதுல கிரியேச்சர்ஸ் அப்படியான கிரியேச்சர்ஸ் you can find from this question, right? Okay, now the writing. சரியா, writing is very important. அன்றைக்கும் ஒரு நோட் எழுதினாங்க பாருங்க. எல்லாரும் everyone you should write, right? நான் எழுதேக பார்த்தோன்னு இருக்காம எல்லாரும் எழுத ட்ரை பண்ணுங்க. அண்டா உங்களுக்கு எல்லாம் ஏன்னா இந்த மாதிரி நோட் தான் we are expecting. இதுல you and your best friend are interested in following a course after the examination. இதுல ஒரு கன்ஃபியூஷன் வருது. எப்படின்னு சொன்னா யூ அண்ட் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆர் இன்ட்ரெஸ்டட். அப்ப நீங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டீங்க ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒன்று ஃபாலோ பண்றாங்க. அப்படி திங்க் பண்ண ஆல்ரெடி பிளான். சரி, ஆர் இன்ட்ரெஸ்டட். இப்போ சொல்லி இன்ட்ரெஸ்டட். சரியா, அப்ப அப்படி இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கேக்கல you happen to find a newspaper advertisement about a 3-month computer course. அப்ப இப்படி ரெண்டு பேரும் both of you are interested to follow a course. And that time என்ன நடக்குதுன்னா you found out a newspaper advertisement என்னத்தை பற்றி about a 3-month course, computer course பற்றி. சரியான, அப்படிதான் நீங்க இத அடையாளம் காண வேணும். தென் நீங்கள் இதை பற்றி கலைக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸோட ஹவுஸுக்கு போறீங்க டு டாக் அபவுட் இட். யூ வென் யூ to your friend's home to talk about it, but your friend was not at home. உங்களோட ஃப்ரெண்ட் இல்லை. அவருக்கு ஒரு நோட் எழுதி அவர்கிட்ட லெட்டர் பாக்ஸில் போட்டுட்டு வர போறீங்க. இது வந்து யூ ஷுட் யூஸ் அபவுட் 40 to 50 வேர்ட்ஸ். சரியா, அந்த கேட்டகரியில் நீங்கள் எழுத வேணும். வளமையான வேர்டிங்ஸ், எங்களோட வேர்டிங் like a word count வந்து 40 to 50 words. Include when you came, why you came, ask him or her to call back. சரியா, ஓகே. அப்ப இங்க எங்களுக்கு முக்கியமான விஷயம் இந்த சிஎல் என்ற கேட்டகரியில வழங்குற மார்க்ஸ். முக்கியமா இந்த மார்க்ஸ் நீங்க பட்டியலா பார்க்கணும். இங்க வந்து சிக்கு 2 மார்க்ஸும் எல்லுக்கு 3 மார்க்ஸும் எங்களுக்கு கட்டாயம் எடுத்தே ஆகணும் 5 மார்க்ஸுக்கு.
அப்ப சிக்கு எங்களுக்கு எடுக்கிற மார்க்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட 100% மாணவர்களுக்கு அந்த சிக்கு 10 மார்க்ஸ் வந்துருமே. ஏன்னா மேல கொஸ்டின்ல இருந்து So, மேல students வந்து செய்வாங்க. They can find some introductive sentences from the question. அப்ப இன்ட்ரோடக்டிவ் அதுல இருந்து இன்ட்ரோடக்டிவா சில சென்டென்ஸ் எடுத்து எழுத ட்ரை பண்ணுவான். அதனால அந்த 2 மார்க்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சந்தர்ப்பம் குறையும். ரைட். ஆனால் இந்த எல்லுக்குரிய விஷயம் எல்லுக்குரிய விஷயம் டைம் மிஸ் ஆகும். சரியா? அப்ப நீங்கள் மார்க்கர் என்ன செய்யக்கூடாதுன்னா உங்களோட நோட்டுக்குள்ள ரெட் பெண்ணை வைக்க கூடாது என்றத மைண்ட்ல வைங்க. அப்ப வாசிச்சு கொண்டு வரைக்கும் மார்க்கர் வாசிச்சு வரைக்கல ரெட் பென் ஒன்றை வச்சுட்டாருன்னா எல்லுல குறைச்சிடுவான், டக்குன்னு குறை. அதான் இந்த மார்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். இதுதான் வளமை. சரியா? ஒரு சின்ன கோடு அது எல்லா ஒரு மார்க்ஸ் போயிட்டு அது நல்ல கொட்டிக்கார பிள்ளைகளுக்கும் இந்த சந்தர்ப்பம் நடக்குது. ஏன்னா ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு நான் எல்லாரும் பெர்ஃபெக்டா எழுதுறேன். ஆனா மோஸ்ட் நீங்களும் நான் சொல்ற அட்வைஸ் என்னன்னா எக்காரணம் மட்டும் தேவையில்லாம ரெட் பெண்ணை வைக்க விடக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்? நாங்க சரியா எழுதணும். அதுக்கு சரியா எழுதுறதுக்கு சில ஐடியாக்கள் தரணும். என்னண்டா முதல்ல என்னென்ன டென்ஸ்ல இது வந்து இருக்குது, எப்படி நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் என்றதையும் பார்க்கணும். மோஸ்ட்லி நாங்க கொஸ்டினு கூடாக ஸ்டார்ட் பண்ணிக்கல. இப்ப நம்ம களவெடுத்தாலும் இப்படி விடக்கூடாதுன்ற மாதிரி கொஸ்டினுக்குள்ள இருந்தால் நாங்கள் ஆன்சர்ஸ் எடுக்க போறோம். அதாவது சென்டென்ஸை மேக் பண்ண போறோம். இன்ட்ரோடக்டிவ் சென்டென்ஸ் யூஸ் இருந்தாலும் கொஸ்டினுக்குள்ளால எடுத்து தெரியாம சில மாற்றங்களை செய்து கொண்டு வந்து போடுறது, அப்படியான விஷயங்களை பாருங்க. யூ அண்ட் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா நீங்கள் யாருக்கு எழுத போறீங்க? யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு எழுத போறீங்க. சரி, அவருக்கு ஒரு நேமை போட்டு எழுத போறீங்க யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு. நான் இன்ட்ரெஸ்டட்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்குது. அப்ப ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ்வலா நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ண விரும்புறீங்க. சரியான ரைட். அடுத்தது யூ ஹேப்பன் டு ஃபைண்ட். இதெல்லாம் உங்களை குழப்புறதுக்குரிய வசனம். ஹேப்பன் டு ஃபைண்ட் என்றதுக்குரிய அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னா ஃபவுண்ட் தான். ஃபவுண்ட் தான் ஹேப்பன் டு ஃபைண்ட். சரியா? அத யூ ஃபவுண்ட் அவுட் நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் தான் கிளியரா தராம அதுக்குள்ள ஒரு ஹேப்பன் டு ஃபைண்ட் என்ற ஒரு விஷயத்த போடுறான். அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா ஏன் அதை போடுறாங்கன்னா நீங்க சில நேரம் நோட் எழுதிக்கல ஹேப்பன் டு ஃபைண்ட் எழுதுவீங்கன்னு அவனை எக்ஸ்பெக்ட் பண்றேன். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் அப்படித்தான் எழுதுவோம். ஐ ஹேப்பன் டு ஃபைண்ட் என்று எழுதுவோம். அப்படி எழுதக்கூடாது. சரிதானே? ஏனென்றா நாங்கள் கொஸ்டினுக்குள்ள இருந்து ஆன்சர் எடுத்தன்றதை அவனுக்கு காட்டவே கூடாது. சரியான? அப்ப ஹேப்பன் டு ஃபைண்ட்ன்றது ஒரு பாஸ்ட் டென்ஸ். ஹேப்பன் என்றது பாஸ்ட் டென்ஸ். அப்ப நாங்க ஹேப்பன் டு ஃபைண்ட் என்ற விஷயம் என்ன கண்டுபிடிச்சது என்ற விஷயம் ஃபவுண்ட் எடுத்துருவோம். ஃபவுண்ட் அவுட் நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் அபவுட் 3-month கம்ப்யூட்டர் கோர்ஸ். அப்ப ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க, அதுவும் பாஸ்ட் டென்ஸ். சரியா? போயிட்டீங்க, அங்க உங்களோட ஃப்ரெண்ட் இல்ல. சரியா? அங்க உங்களோட ஃப்ரெண்ட் இல்ல. அப்ப அதுவும் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் எல்லாமே பாஸ்ட் டென்ஸ். வெர்ப் டு சப்ஜெக்ட், வெர்ப் டு ஆப்ஜெக்ட். சரியா? அங்க இல்ல. அதுக்கு பிறகு நீங்க ஆஸ்கிங் எப்படி நீங்கள் கால் பேக் பண்ண சொல்லி இன்ட்ரெஸ்டா இருந்தா கால் பேக் பண்ண சொல்லி ஆஸ்க். அப்ப அது ஃபியூச்சர்ல முடிக்க போறோம். நல்லது. இஃப் க்ளோஸை போட்டு முடிக்கலாம். ஸோ எப்படி ஸ்டார்ட்? அப்ப நாங்க சில நேரம் எங்களை ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றோம்னா ஐஎன்யூன்னு போடுவாங்க. யூஎன் மீ என்றெல்லாம் எழுதுறாங்க. அப்படியெல்லாம் எழுதாதீங்க. சரியா? ரைட். சில நேரம் இப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன்னா நான் உங்களோட வீட்டை வந்து நான் அது பெஸ்ட். அப்படி ஸ்டார்ட் பண்றது ஓகே. ஐ கேம் டு யுவர் ஹவுஸ் ரெண்டும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் சூப்பர். பாஸ்ட் டென்ஸ்ல ஃபாலோ பண்றேன். அப்ப அதுல கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனாங்க ஐ வாண்டட் டு டெல் யூ அப்படி எல்லாம் போட்டு ஐ வாண்டட் டு டெல் யூ அபவுட் நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்
இந்த மாதிரி கோர்ஸ் ஆஃப் 3 month கம்ப்யூட்டர் கோர்ஸ் அந்த மாதிரியான சில விஷயங்களை போட்டு எழுதுவாங்க. அப்படியெல்லாம் நிறைய ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடிய ஆக்கள். இப்ப சில நேரம் ஐ ஃபவுண்ட்ன்றது பதிலாக ஐசோ எழுதினாக்கள் எல்லாம் இருக்கு. ஐசோ நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் வெரி நைஸ். அப்படியெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதினீங்கன்னா ஓகே. அப்ப அது எப்படியா இட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படியான சில விஷயங்களை எல்லாம் போட்டு எழுதுவாங்க. ஓகே, அதெல்லாம் டிஃபிகல்ட்டா எல்லாருமே கொஞ்சம் டேலண்டான செய்யற விஷயம். நாங்கள் நார்மலா சிம்பிளா நல்ல டேலண்டா எழுதி கஷ்டப்படுறவனுக்கும் நாங்க சிம்பிளா எப்படி மார்க்ஸ் எடுக்க போறோம்ன்றது சரியா. இப்ப we can start like எப்படி நான் ஒரு ஆளு பேரை போடலாம். ரைட், இதுல யாராவது ஒரு பேர் சைடு இதுல உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து எடுக்கணும். அது இருக்கிற பிள்ளை ஜெர்மிகா அண்ட் போடுறேன். சரியா, ஜெர்மிகா ஜெர்மிகா அண்ட் போடுற மேலே வேணும்னா டேட்டை போடலாம். டேட் இம்பார்ட்டன்ட் இல்லை. டேட் போடுறேன்னா பிரச்சனையும் இல்லை. டேட்டை போடணும்னு அவசியம் இல்லை. டேட் போடாதாலும் உங்களுக்கு மார்க்ஸ் குறைய போறது இல்லையா. ரைட், அப்ப இப்படி ஒரு விஷயத்தை போட்டுட்டு இதுல ஒரு கமாவை போடுங்க. ரைட், கமாவை போட்டுட்டு எழுத போறோம். சரியா, எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்டா ஐ சோ என்ற விஷயம் அல்லது ஐ ஃபவுண்ட் என்றதை நாங்கள் சொல்லி போட்டு பிறகு நாங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற விஷயத்தை சொல்லுவோம். சரியா, ரைட். ஐ ஃபவுண்ட் ஐ ஃபவுண்ட் சாரி நியூஸ் பேப்பர் இல்லை ஃபவுண்ட் அவுட் கூட போடலாம், பிரச்சனை இல்லை. ஃபவுண்டு என்று போடுவோம். நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் அவசரப்பட்டு எழுதாதீங்க, எல்லாம் கம்ப்ளீட் பண்ணவன எழுதுங்க. ஏன்னா நாங்கள் கடைக்குள்ள அழிச்சு மாத்தோம்னா அப்ப வடிவ பார்த்தோன்றவங்க என்ன மாதிரி மேக் பண்றேன்னு பிறகு நான் உங்களை ஐ வில் கிவ் யூ த டைம் டு ரைட். I found a newspaper advertisement about a computer course, 3 month computer course என்று போடுவோம். அதையும் போடுவோம். 3 month computer course. Yeah. We can start like this. சரி, கம்ப்யூட்டர் கோர்ஸ் என்று போட்டுட்டு பிறகு நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா I am interested in following interested in taking part and ஓடும் வித்தியாசமா taking part with you after the examination. So I went என்றதா I came ன்னு மாத்திரனா I came to your home அல்லது house இதை நான் போடலாம் home to talk about it எல்லாமே கொஸ்டினுக்கு தான் எடுக்கலாம். ஆனா சில மாற்றங்களை செய்து கொண்டு போறோம். இங்க யுவர் ஃப்ரெண்ட் வாஸ் நாட்னு போடுறது இது கனவேர் விடுற பிள்ளையே உங்களுக்கு சொல்றேன். யூ வாஸ் நாட்னு எழுதுவாங்க. யூ வாஸ் நாட் அட் ஹோம்னு எழுதுறாங்க. பிள்ளைகள் உங்களை வடிவா தெரியணும். யூ என்ற ஒரு விஷயம் வந்தா அது வேறுதான். யூ வாஸ் ஒரு நாள் நாங்கள் எழுதுவதே இல்லை. சரியா, என்ன கொஸ்டின் இந்த இது வந்து எப்படி தெரியுமாண்டா உங்களுக்கு வாஸ் எழுதணும் போல வேற டக்குன்னு கன பேர் நீங்க அப்படியான பிள்ளையில விட்டுருப்பீங்க ரியலைஸ் பண்ணிக்கணும்.
So I came to your home to talk about it, but you were not at home. எப்பன்றதை போடுவோம். Yesterday. கடைசியா yesterday போடுறோம். சரியா? Yesterday எங்கேனாலும் போடலாம். So yesterday I came to your home ன்னும் போடலாம். அல்லது I came to your home yesterday to talk about it ன்னும் போடலாம். இல்லாட்டி I came to your home to talk about it but you were not at home yesterday ன்னும் போடலாம். சரிதானே? yesterday எங்கேனாலும் போடலாம். ஏன்னா அதுல when you came ன்ற ஒரு விஷயம் கேட்டிருக்கிறான், அப்ப அதை ஆட் பண்றோம் additional. இல்லாட்டி இந்த ஈவினிங் அல்லது அப்படி ஏதாவது போடலாம், பிரச்சனை. So when you came போட்டுட்டோம் yesterday, why you came to talk about it தான். சரி, அதை எழுதியாச்சு. Ask him or her call back you. Right? Okay. So start பண்ண போறோம். If you are interested, right? If you are interested to, நானும் நீயும், if you are interested to, கமா போட்டுட்டு please call me back. அதான் விஷயம். அப்ப நாங்கள் இங்க சொல்ல வந்த விஷயம் எல்லாமே சொல்லிட்டேன். கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போறோம். கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போறோம். அது நியூஸ் பேப்பர்ல நான் ஃபைன் பண்ணேன். சரியா? அதுல லாஸ்ட் வீக் ஒரு விஷயத்தை இதுல போடுங்க, பிரச்சனை இல்லை. அதாவது போட்டிருக்கு, அதெல்லாம் போடுறேன். அதாவது அனுப்பினேன், இல்லை கொஞ்சம் பேர் அனுப்பி இருக்கணும். அதுல லாஸ்ட் வீக் நான் ஃபவுண்ட் பண்ணணும். நைஸ். ஸோ ஐடியாக்கள் எடுங்க. அப்ப I found a newspaper advertisement about a 3-month computer course last week. I am interested in taking part with you after the examination. நான் இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன். இந்த இன்ட்ரெஸ்டட் இதுல எக்ஸ்ட்ராவா அட் பண்ண வேண்டிய சில விஷயங்களை நான் சொல்றேன். சரிதானே? அப்ப இதுக்கு பதிலா இது போடலாமா சார் என்ற ஒரு ஐடியா இருக்குன்னு உங்களோட மைண்ட்ல. இதெல்லாம் பிராக்டிஸ் தான். நான் இதெல்லாம் எழுதி வைக்கும். ஐ ஃபவுண்டு பதிலா ஐ சோண்டே போடலாம். சில வேளை சார் எனக்கு இந்த ஃபவுண்டும் தெரியாது, சோவும் தெரியாது, அதெல்லாம் அந்த நேரத்துல வரையில என்ற எங்களுக்கு கட் ரைட், கட் என்ற விஷயத்தை போடலாம். ஈஸியா போடுறது கட். இதுவும் ஒரு அந்த 3 வேர்பும் ஞாபகத்து வரையிலேண்டா தயவு செய்து பிளாங்கா விட்டுட்டு வராதிங்க பிள்ளைகள். ஹேப்பன் டு ஃபைண்ட் எழுதி விடுங்க. ஹேப்பன் டு ஃபைண்ட். சரியா? எங்களுக்கு எழுதுறதுதான் முக்கியம், மார்க்ஸ் எடுக்கிறதான் முக்கியம். சரியா? அப்ப நாங்கள் இதுல பாருங்க எத்தனை வேர்ட்ஸ் சொல்லி தந்துக்கிறேன். I found a newspaper. അതുണ്ട്. I saw a newspaper. I got a newspaper advertisement. அடுத்தது I happened to find a newspaper advertisement. இதெல்லாம் சரியா? இதெல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம எழுத வேணாம்னு சொன்னாங்க. ஃபவுண்ட் ஒரு விஷயத்தை போடலாம், அல்லது சோவை போடலாம், கொட்டை போடலாம், ஹேப்பன்ட போடலாம். ஐடியா இதுதான். இன்னொன்றும் போட்டிருக்கிறாங்க, அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? எழுதினாக்கள் போட்டதை சொல்றேன். வாண்டட் டு கண்ட மாதிரி அது போட்டிருக்காங்க. எங்கன்னு சொன்னா அது இன்ட்ரெஸ்டடுக்கு நான் திரும்ப சொல்றேன். இங்கே ஐ வாண்டட் டு டேக் பார்ட் என்று போட்டிருக்கேன். இல்லை ஐ வாண்டட் டு பார்ட்டிசிபேட், ஐ வாண்டட் டு ஜாயின். சரியா? ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இப்ப அப்ப இவ்வளவு விஷயம் ஞாபகம் வச்சிருக்கணும். ரைட்? அப்ப நாங்கள் நியூஸ் பேப்பர் அட்வைசரி போட்டு 3-month கம்ப்யூட்டர் கோர்ஸ் லாஸ்ட் வீக் என்று போட்டுட்டு ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் என்றது பதிலாக தான் நாங்கள் என்ன போட போறோம். இன்ட்ரெஸ்டட், ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இருக்குல்ல, ஐ ஆம் இன்ட்ரெஸ்டடுக்கு பதிலாக தனியா ஐ ஆம் வாண்டட் இல்ல, ஐ வாண்டட். சரி, அப்புறம் ஐ ஆம் வாண்டட் போட்டு விடுறேன். சரி, ஐ வாண்டட்.
ஐ வாண்டட் டு. அப்ப இதுல நீங்கள் வந்து நோட் பண்ணலாம். கீழே எழுதி விட்டாலும் ஓகே தான், இல்லாட்டி நீங்க இதுல இதோடய சேர்த்து எழுதி விடுங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸ் என்றபடியே நாங்கள் இதுக்குள்ள ஜாயின் பண்றோம் இல்லாம இந்த இன்ட்ரெஸ்ட் பதிலாக கீழே எழுதி விடுறேன், கன்ஃபியூஸ் பண்ணாம. இன்ட்ரெஸ்ட் பதிலாக ஐ வாண்டட் எழுதலாமா? வாண்டட், ஐ வாண்டட் எழுதலாம். ஐ ஹோப் கூட போடுறான். ஐ ஹோப் இன் டேக்கிங் பார்ட் வித் யூ என்ற மாதிரியான விஷயத்தை நான் போடல. சரியா? அப்ப நீங்கள், நான் ஏன் இப்படி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேர்ப்ஸ் உங்களுக்கு தரேன்னா, ஏதோ வந்து கிளிக் பண்ணும். எக்ஸாம் ஒன்று இருக்குது, ஏதோ வந்து கிளிக் பண்ணும். சரி, கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இதை ஒன்று போட்டு ஜாயின் பண்ணி கொண்டு எஸ்விஓ தானேங்களப்பா. அப்ப சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்டை வச்சுக்கொண்டு சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கொண்டு போய்கொண்டே இருக்கணும். எனக்கு சரியான கவலை என்னன்னா, பிளாங்கா விட்டுட்டு வர்றது. ஒரு நாளும் பிளாங்கா விட்டுட்டு வரக்கூடாது. பிளாங்கா விட்டு வந்தா அதால பாதிக்கப்படுறது நீங்கெல்லாம். ஏதாவது ஒன்று எழுதி ஃபில் பண்ணி போட்டு வர வேணும். தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட். அப்போ தொடர்ந்து பார்த்தோம்னா, ஆஃப்டர் தி எக்ஸாமினேஷன், ஸோ ஐ கேம் டு யுவர் ஹோம் டு டாக் அபவுட் இட். அப்போ ஐ கேம்ன்றது பதிலாக சில வேலை ஐ கேம் ஞாபகத்துக்கு வேற ஆட்டிக்கு. சரி, ஐ வெண்டே நீங்க போடுங்க. சரியா? அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா, இது செய்யாம கஷ்டப்படாம எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? ரைட். இப்படி ஒரு இதை எழுதினீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் புள்ளிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அந்த 3 மார்க்ஸ்ல கை வைக்காம பார்த்து கொள்ளலாம். ஒருக்கா நோட் பண்ணுங்க. 1 நிமிஷம் டைம் தான், கடை எழுதி விடும் கூட. சில பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, சார் எங்களோட வேர்டிங்ஸ் கொஞ்சம் காணாம இருக்கிற மாதிரி இருக்குது, சின்னனா இருக்குது. டோன்ட் வரி. இப்போ கன்சிடர் பண்றதான், வேர்ட்ஸை கன்சிடர் பண்றதான் அது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னா, அவன் கேட்ட விஷயம் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருந்தா we don't worry about the word countings. கவுண்டிங் வேர்ட்ஸை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். ஓகே, எல்லாத்தையும் இவர் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறார், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏண்டா டோன்ட் வரி, அது ஒரு அதால ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வேர்ட்ஸ் குறைகிறதால புள்ளிகள் குறைக்கப்பட மாட்டார். அதுக்காக ஒரு வரியில எழுதிட்டு இப்படி 40 to 50 வேர்ட்ஸ் லிமிட்டை தாரான். சரி, அது இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே, ரைட். இப்ப நீங்க டெஸ்ட் 7க்குள்ள போனோம்டா. சரியா? டெஸ்ட் 7க்குள்ள ஒருக்கா போவோம். ரைட், டெஸ்ட் 7 ஒருக்கா வாசிப்போம் ஃபுல்லா. பேராகிராஃப் என்ன சொல்லுது? Yep. இதுல ஒரு எப்பவுமே பிள்ளைகள் இதுல வார விஷயம் வந்து ஒரு ஸ்டோரி தான் வரும். நீங்க பாஸ் பேப்பர் எல்லாத்தையும் எழுதி பாருங்க. அந்த காலத்துல இருந்து 2010 ஸ்டோரிஸ் தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இதுல கூடுதலா ஸ்டோரிஸ் தான் வரும். சரியா? ஸ்டோரிஸ் ஏதாவது ஸ்டோரியில இருந்து கட் பண்ண விஷயமா இருக்கும், அது இன்கம்ப்ளீட். அப்ப நீங்களே என்ன செய்யணும்னா, பாஸ்ட் டென்ஸ்ல ஃபுல்லா இது வேற போகுது. அந்த நாலேஜ் இருக்க வச்சுக்கொள்ளணும். பாஸ்ட் டென்ஸ்ல என்னென்ன விஷயம் இருக்குது. ஸோ ஒரு ஸ்மால் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சின்ன லிட்டில் கொஞ்சம் விஷயம் இதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண காணும். பட் pencil is very important. Underline some important parts from the story or paragraph. Right? Okay. So இங்க வாசிக்க போறோம். Read the story below and answer the questions. One day, a poor traveler arrived in the village, exhausted and hungry. Ravi and Suresh saw the traveler and immediately offered him food and a place to rest. அவையோட ஆக்டிவிட்டி என்ன என்ற பாப்போம். ரமேஷன் சுரேஷும் அந்த புவர் டிராவலரை பார்த்துட்டு என்ன செய்யறாங்க?
புவர் ட்ராவலர் இங்கே arrived வந்துட்டார். அவர் பயங்கர எக்ஸாக்சுவேட்டடா இருக்கிறார். மற்றது ஹங்க்ரி பசி இருக்கு ஆளுக்கு. அது ரவியும் சுரேஷும் இதை பாக்கினம். இந்த ஏன் நேம்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்துறேன்னா வரும் பாக்கினம். இமீடியட்டா என்ன செய்யும், ஆஃபர்ட் ஃபுட்டையும் ஒரு பிளேஸ் டு ரெஸ்டையும் கொடுக்கினம். தே ஷேர் தேர் லிமிட்டட் ரிசோர்சஸ் willingly. அப்ப வேற உடனடியா இருக்கிற விஷயத்த வித்தவுட் ஹெசிடேஷன், எந்த ஒரு தயக்கமும் இல்லாம. த ட்ராவலர் வாஸ் ஓவர்வெல்ம்ட் என்ற இது கொஞ்சம் அந்த என்ன சொல்ற கொஞ்சம் அந்த இதா நெகிழ்ச்சியா இருக்கு. சரியா, அந்த இதை சொல்லுவாங்க, ஒரு இந்தியாவுக்கு மெர்சல் மெர்சல் ஆகுறது, அப்படி உள்ளரிச்சு போறது. சரிதானே, அதுதான வேறு அன்பை பார்த்து அவர் ஓவர்வெல்ம்ட் ஆயிட்டார். சரியா, ரைட். As he left the village the next day, he told Ravi and Suresh, your generosity will be repaid one day. உங்களோட அந்த மேன்மையான தன்மை, சரியா, அது வந்து என்ன செய்யும்னா உனக்கு ஒரு நாள் திரும்ப கிடைக்கும். நீ சஃபர் ஆகிற நேரம் அது உனக்கு திரும்ப கிடைக்க போகுது என்று சொல்றேன். சொல்லிட்டு போக இயர்ஸ் பாஸ்ட், பல வருடங்கள் கழிஞ்சன, பல வருடங்கள் கழிந்தன. சரியா, and two friends faced a terrible drought. டீன்ல ஒரு வறட்சி, எல்லா crops withered, எல்லாமே பயிரெல்லாம் அழிஞ்சு போச்சு. And they had no food left. ஒட்டு சாப்பாடும் இல்லை சாப்பிடுறது. They were on verge of despair. நிறைய வெள்ளங்கள் வட்டிகளோ எல்லாம் வெள்ளம் வந்து இருக்கு. அங்க வந்து எல்லாமே பிரச்சனைகள் விவசாயிகள் எதிர்நோக்கணும். அப்ப இப்ப புயல் வந்ததுன்னா இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்ளும் விவசாயிகள். அவங்க எதிர்கொண்டா முழு என்ன செய்வாரு, ஸ்ரீலங்காவே ஃபுல்லா விவசாயி பாதிக்கப்பட்டா எல்லாரும் பாதிக்கப்பட்ட அர்த்தம். அது மாதிரி ஒரு வறட்சியில பாதிக்கப்பட்ட எல்லா பயிர் எல்லாம் அழிஞ்சு நெல்லுகள் ஒன்றும் இல்லாம சாப்பாடு வழி இல்லாம இருக்கணும். அப்ப ஒரு நாள் பின்னேரம் என்ன செய்யறாருன்னா, அந்த அவர் ஸ்ட்ரேஞ்சர் அந்த புவர் டிராவலர் முதல் பார்த்தா அவர் வாரார். came to their house. It was a traveler. சரியா, சேம் டிராவலர். அது அவர் தான் இவர். சேம் டிராவலர் they had helped years ago. அப்ப ஹீ என்றதை யாரை குறிக்குதுன்னா அந்த சேம் டிராவலரை குறிக்குது, புவர் டிராவலரை குறிக்குது. had become wealthy. எவர் புவர் இல்லை, இப்ப அவர் வந்து வெல்த்தியான ஆளாயிட்டார். wanted to repay for their kindness. திரும்ப அதை செலுத்தணும் வாரு. he brought food, water and money, எல்லாம் கொண்டு வாரு. Ravi and Suresh were overjoyed, overwhelmed. எல்லாம் நீங்க ஞாபகப்படுத்தி வச்சிருக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த overjoyed சந்தோஷம். They realized that their generosity had come full circle. ரைட், வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி திரும்ப வருது, எல்லாம் சகலதும் வேலுக்கு வருது திரும்ப வேண்ட மாதிரி அவர் ரியலைஸ் பண்றாரு. சரியான, அப்ப செய்த உதவி திரும்ப வருது. had come full circle and they were rewarded in their time of need. They learned that helping others, even in small ways, can bring unexpected blessings. எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதமா இது வந்து இருக்குது. அப்ப இதுல இப்ப நார்மலா ஒரு 11 வருஷம் ஆங்கிலம் படிச்ச ஒரு மனுஷன், சரியா, இத வாசிச்சு ஈஸியா விளங்கிக் கொள்ளலாம் என்ன பொறுத்த மட்டும். சரியா, நார்மலா பாக்கல எங்களுக்கு எக்ஸாக்டா சில விஷயங்கள் இந்த பேராகிராஃபை விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கும். 100க்கு 90 விதமான ஆக்களுக்கு இன்னும் ஒன்றுமே வாசிக்க தெரியாது, ஒன்றும் செய்யல. அதனால அப்படியான ஆக்களுக்கு கொஞ்சம் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கு. பெரிய காசு இப்படியா சேம் கைண்ட் ஆஃப் பேராகிராஃப்ஸ் தான் உங்களுக்கு எங்க போகுதுன்னா. சரி, அப்ப நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரியான ஒரு ஈஸியான பேராகிராஃப்ஸ் இருக்குது. இப்படி இதே மாதிரி ஏதாவது வில்லேஜ்ல நடக்கிற விஷயத்தை தான் இன்னும் ஈஸியான திங் என்னன்னா, இங்க எல்லாமே
MCQ ஆக்கி விட்டான் இப்ப ஒரு 3 வருஷமா. ஒன்றும் எழுத தேவையில்லை. எழுத நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அவனே மாத்திட்டான். MCQ மல்டி சாய்ஸ் ஏன்னா அதான் MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ அப்ப இது எங்களுக்கு ஈஸியா இருக்கும் அண்டர்லைன் பண்றதுக்கு. ரைட் ஆன்சர்ஸ் தர போறேன். நான் இது கீழே போறோம், கொஸ்டினுக்குள்ள போவோம். கொஸ்டினுக்கு போக மேல பார்க்காமயே நாங்க அண்டர்லைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க, இவ்வளவு ஈஸியா இருக்கும்னு பாருங்க, நீங்களே பார்ப்பீங்க. இது கஷ்டம் இல்லை. இங்கிலீஷ் எக்ஸாம்ன்றது இலகுவான பரீட்சை. அண்டர்லைன் த கரெக்ட் ஆன்சர். The traveler was energetic and enthusiastic. கேட்பாங்க எக்ஸாம் ஹால்ல இந்த பேப்பர் கொடுத்தோம், சார் இந்த enthusiastic-ன்னா என்ன, அதை பற்றி ஏன் உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு அதை பற்றி ஏன் சொல்லி இருக்கா இங்க இல்லை. பிறகு அதை பற்றி நான் யோசிப்பான். அப்ப எங்களுக்கு பொருத்தம் இல்லாத விட முதலாவது அதை ஸ்கிப் பண்ணு. வெரி டயர்ட், ரைட், அது சூட்டபிள். டயர்ட் அண்ட் ஸ்டாவ், அப்ப பசி தான். இந்த ஸ்டாவ்ன்றது பசி, பட்டினி, பட்டினின்னு சொல்லுவோம். ரைட். அப்ப எங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்தோம்னா நாங்களே ஈஸியா அண்டர்லைன். ஆனா எந்தூசியாஸ்டிக் என்ன மீனிங்னு கொமனா தெரிஞ்சிருக்கிறது அதுல பிரச்சனை. எந்தூசியாஸ்டிக் மேல ஒரு விஷயத்த ஒரு உச்ச லெவல பயன்படுத்துறான் எந்தூசியாஸ். அப்ப அது ஒரு எனர்ஜெட்டிக் என்றாலும் ஒரு சக்தியா ஒரு பவர்ஃபுல் எனர்ஜெட்டிக். சரி, அடுத்த டிசப்பாயிண்டட் அண்ட் கன்ஃபியூஸ்ட் லெவல். அவர் உதவி செய்யாம போட்டிருந்தாதான் டிசப்பாயிண்டட் அண்ட் கன்ஃபியூஸ் ஆயிருப்பார். இவர் உண்மையில பசியும் இதுவும் தான், டயர்டு தான். அப்ப நீங்கள் யூ கேன் ரீட் அகைன். இதுல வடிவா இருக்கு, எக்ஸாசுவேட்டட் அண்ட் ஹங்கிரி தான் அந்த இது வெரி டயர்ட் அண்ட் ஸ்டாவ்டுன்னு வந்திருக்கு. ரெண்டுமே சேம், ஹங்கிரி ஸ்டாவ்டுன்றது ரெண்டுமே உண்டு. பசி, பசி பட்னி, அதுதான் அந்த வேர்டுக்குரிய மீனிங்கா. So, what did Ravi and Suresh offer the traveler? Some money to buy food? No, ஒரு நாளும் காசை கொடுக்கவே இல்லை அவங்க. Food and place to rest, அதான் கொடுத்தாங்க. தண்ணி கொஞ்சம் கொடுத்தோம், வாட்டர் அண்ட் மெடிசின் இதெல்லாம் கொடுத்தவங்களா இல்லை. வெயிலவா இதை அண்டர்லைன் பண்ண முடியுமா? சில பேர் ஏனோ தான் எக்ஸ்சேஞ்ச் செய்யறாங்க. இதுல இப்படி ஒரு கோடை போட்டு விடுறது, இப்படி போடுறது, சில வேளை இதை வட்டம் போட்டு விடுறது, இப்படி வட்டம் போடுறது, இதெல்லாம் செய்யாதீங்க. வடிவா ரூலர் வச்சு அண்டர்லைன் பண்ணுங்க. அண்டர்லைன் பண்ணா தான் அது பெர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம் கேண்டிடேட்டுக்கு உரிய பண்பு அதுதான். சரியா? இங்க ஸ்ரவி அண்ட் சுரேஷ் had to face பட்னியா, ஸ்டாவேஷன் இல்ல, தெரியாத விஷயம். இங்க நேரடி வேர்ட், தெரிஞ்ச வேர்டே இருக்கு, ட்ரவுட் தான். பிளாட் என்ன, வெள்ளம், வெள்ளமா இல்ல. ரைட். அப்ப இது ரெண்டும் எங்களுக்கு ஈஸியா ஸ்கிப் பண்ணக்கூடியமா இருக்கு. ஏன்னா இந்த வேர்டு அப்படியே இருக்குது பேராகிராஃப்ல நேரடியா. ஹீ ஏற்கனவே நான் சொன்னான், ஹீ என்ன ட்ராவலர் ஆனு. ஹீ என்ன ரவியோ சுரேஷோ வேற. அதே நேரம் ரவியும் சுரேஷும் எந்த நேரம் உண்டா தான் இருக்கணும். சரி, அவையில் ஹெல்ப் பண்ணீங்களே உண்டா வந்தவ. அதே நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனை வரைகளையும், கிரைசிஸ் ஒன்று வரைகளையும் ரவியும் சுரேஷும் உண்டா தான் ஃபேஸ் பண்ணவ. அப்ப நாங்கள் ரவியையோ சுரேஷையோ பிடிக்கலையும். அப்ப ஹீ என்றது ரவிக்கோ சுரேஷுக்கோ வராதுன்றது எங்களுக்கு தெளிவா தெரியுது. அதுக்கு பிறகு ரவி சுரேஷா தேவை எங்களுக்கு இல்லை, ட்ராவலர்லாம். Which statement is correct according to the story? Kindness and generosity do not enrich. Do not வந்தால் அது வரும் கட்டாயம். அப்ப அது வேற. Enrich lives. Kindness and generosity enrich lives. Create bright future என்றதையும் சேர்த்து போட்டோம்னா உங்களுக்கு பெஸ்டா இருக்கு. Create. அப்ப நாங்கள் we can choose the answer C. C is the correct answer. இதுல கொஞ்சம் vocabulary நாங்க சொல்ல போறோம், அதையும் இருக்க நோட் பண்ணிக்கொண்டு இதையும் அண்டர்லைன் பண்ணீங்கன்னா நல்ல.
முதல்ல என்ரிச் என்றா என்னன்னு பார்க்கணும். என்ரிச் இதுல இருக்கல்ல, அதுல என்ன மேல என்ரிச் என்றா என்னண்டா ஒரு மெருகூட்டல், ஒரு மெருகேற்றல், அதான் என்ரிச். அது வந்து ஒரு செழுமைப்படுத்துறதுன்ற மாதிரி ஒரு மீனிங்லயும் வரும், செழுமை. ஓகே, ஸோ அதை ஞாபகப்படுத்திக்கணும். அது அடுத்த ஜெனரோசிட்டி ரெண்டா என்னன்னு சொன்னா ஒரு சரியான மீனிங் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஜெனரோசிட்டின்னா ஒரு நேர்மை அல்லது மேன்மை என்ற மாதிரி ஒரு மீனிங்ல வரலாமா? அதை எழுதி வைங்க, கட்டாயம் தேவை. யூ கேன் யூஸ் இது இன்டர்நெட்டை பாவிச்சு செய்யலாம், அல்லது இதுல டிக்ஷனரியை பாவிக்கலாம். தாராளமான, அதுதான் அந்த ஜெனரோசிட்டி என்ற விஷயமா ஒரு மேன்மையான பண்பு. அது ஒரு நவுன். ஜெனரோசிட்டின்றது ஒரு நவுன். ஜெனரஸ் என்ற ஒரு விஷயம் இருக்கு, அது அட்ஜெக்டிவ். ஜெனரஸ் ஓயூஎஸ் முடிஞ்சா அட்ஜெக்டிவ், அது தெரியும். ஜெனரஸ். சரியா? அப்ப ஒரு ஆளோட பண்பை பற்றி சொல்லிக்க அவர் வெரி ஜெனரஸ் சொல்லலாம். சரியா? வேற ஒரு இதையும் பார்த்தனாங்க, என்ன ஸ்டாவ்டு. ஸ்டாவ்டுன்னா உங்களுக்கு தெரியும், அது பட்டினி, ரைட்? பசி, வறுமை, அப்படியான சில விஷயம் தான் அந்த ஸ்டார். ஓகே, ஸோ இது எல்லாமே vocabularies important. இது லாஸ்ட் ஒன் இஸ் ஆன்சர். ஓகே, ஸோ நான் மேக்ஸிமம் இன்றைக்கு செகண்ட் பாட செய்வோம்னா வந்து நான் அதுக்கு இன்னும் ரீச் பண்ணிடலாம் போயிடுச்சு. அப்போ நாங்கள் டிரெக்டாக நெக்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் வரையக்கல இந்த பேப்பரை தான் செய்வேன். இந்த பேப்பரில் செகண்ட் பார்ட்டை செய்ய போகிறேன். இதில் நான் இந்த பேராகிராஃபை பற்றி பிறகு நினைக்கிறேன், ரைட்டிங் பார்ட் செய்யக்கல. இந்த செகண்ட் இதைத்தான் நான் டெஸ்ட் 9 டெஸ்ட் எல்லாமே இதுதான் செய்ய போகிறேன். உங்களால் முயன்ற அளவு ஒரு பிரிண்ட் எடுத்தோ அல்லது நீங்கள் ஆன்லைன்லேயோ இதை செய்து கொண்டு வந்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இதை செய்ய விளங்கப்படுத்திகளும் உங்களுக்கு ஈஸியாக விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாட்டையும் பேப்பர் இருக்கு, எல்லாரும் குரூப்பில் போட்டுறான். இது சரியா? ஃபுல்லாக எழுதி கொண்டு வாங்குவோம், எழுதி கொண்டே வாங்கோ, நாங்கள் அழகாக செய்வோம் இந்த பேப்பர். ரைட்? அப்போ நாங்கள் சந்திப்போம் எப்போன்னு சொன்னால் புதன்கிழமை விடிய 4:30 மணிக்கு. இதில் இந்த கிளைமேட் பிரச்சனையான கலவை எல்லாம் டோன்ட் வரி, அவைக்கு நான் ரெக்கார்டிங் அனுப்புவேன். மற்ற பிரச்சனை இல்லாத ஆக்கள் நார்மலாக வாங்கும், கிளாஸுக்கு வாங்கும். இன்றைக்கும் வந்திருந்தீங்க நிறைய பேர். ஸோ வந்தீங்கன்னா நாங்கள் இலவாக படித்து கொண்டு போகலாம். ஹாலிடேஸ் தானே, ஏர்லியாக எழும்ப கஷ்டம், அப்படியான ஒரு மேடான ரீசன் அது. சரி, அப்படியான ரீசன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வைங்க, வச்சுட்டு கொஞ்ச நாள் தான் கஷ்டப்பட போகிறோம். கஷ்டப்பட்ட எங்களுக்கு கிடைக்கிற ஒன் அண்ட் ஒன்லி ஏ, இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஏ தான் கிடைக்கும். சரியா? அவ சரியா வாங்கும், வந்தீங்கன்னா அவ கைட் பண்ணி விடுவேன். ஓகே, ஹேவ் அ நைஸ் டே, டேக் கேர், பை பாய். தேங்க்யூ சார். பாய்.